அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னையில வாட்டர் மெட்ரோ திட்டமா, அதுவும் பக்கிங்ஹாம் கால்வாயில ஒரு புதிய அரசு அமைஞ்சு 100 நாட்கள்ல 1 லட்சம் கோடி தாண்டிய இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு மட்டும் 67,542 கோடி. 2021ல டிஎம்கே அரசு நடத்தின இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். நம்ம சென்னையில எண்ணூர்ல இருந்து மகாபலிபுரம் வரையிலான 53 கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்க இந்த பக்கிங்ஹாம் கால்வாயில வாட்டர் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த முடியுமான்ற ஒரு திட்ட அறிக்கையை கொடுக்க சொல்லி டெண்டர் கோரியிருக்காங்க நம்ம சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த திட்டம் ஒரு புதிய முயற்சியா இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்ற இன்வெஸ்ட்மெண்ட் கன்க்ளேவ்ல 67,542 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இதுல 97 MOUs கையெழுத்திடப்பட்டிருக்கு. 1,06,908 நபர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம்னு கையெழுத்திட்டிருக்காங்க. இதுல மிகப்பெரிய நிறுவனங்களும் அடங்கும். அவிர் குரூப் 7,000 கோடி, ஜெக்கி டயர்ஸ் 5,143 கோடி, செயின் ரூபின் 2,000 கோடி, டேம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கல் 4,000 கோடின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்துஸ்தான் குரூப், டைட்டன், அல்ட்ரா வயலட், சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர்னு நிறைய நிறுவனங்கள் இதுல முதலீட்டு இருக்காங்க. இது முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், 16 வெளிநாட்டை சேர்ந்த முதலீட்டாளர்கள் 15,050 கோடியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம கம்பாரிசனுக்கு வருவோம். 2021ல டிஎம்கே அரசும் இதே மாதிரி 100 நாட்கள் முடித்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கன்க்ளேவை நடத்தினாங்க. அதுல 23,508 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டு 49 இண்டஸ்ட்ரியல் MOUs பாஸ் பண்ணப்பட்டு மற்றும் 83,482 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும்னு அதுல சொன்னாங்க. இதுல முக்கியமா ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வைக்கப்பட்ட 9 ப்ராஜெக்டும் ஆல்ரெடி இனாகிரேட் செய்யப்பட்ட 5 ப்ராஜெக்ட்ஸும் அடங்கும். எப்படி பார்த்தாலும் இந்த 67,542 கோடிங்கிறது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இப்ப நம்ம ரியாலிட்டியை செக் பண்ணுவோம். 67,542 கோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. இது நாளைக்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துருமானா அதுதான் இல்ல. MOUங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட். அதாவது ஒரு கம்பெனி ப்ராஜெக்ட் பண்ணி தரணும்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா நடக்கணும்னா அதுக்கு முதல் அப்ரூவல்ஸ், லேண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் நடந்தாதான் ஆக்சுவல் ஜாப்ஸ் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த ஹை நம்பர்ஸ் 67,542 கோடி, 97 MOUs அச்சீவ்மெண்ட் தான். இது நடந்த முக்கிய விஷயம், 16 வெளிநாடு சார்ந்த முதலீட்டாளர்கள் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டோட எக்கோசிஸ்டம் மற்றும் மேனுஃபேக்சரிங் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கனாலதான் இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. இது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஒரு புதிய அரசு அமைஞ்சு 100 நாட்கள்ல இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. இது ஒரு அக்ரெசிவான முயற்சியா தான் பார்க்கப்படுது. முதலமைச்சர் விஜய் தமிழக அரசுக்கு ஒரு சைடு காப் சேனல் சார்பா மிகப்பெரிய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இது போல பல விஷயங்களை தெரிஞ்சுக்க ஒரு சைடு காப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.